வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. எல்லோருக்கும் இந்த ஆண்டு இனிமையாக அமைய வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் கோள்களின் சஞ்சாரம் சில ராசிகளுக்கு சவால்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக சனி பகவானின் பார்வையால் இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டும் 2026இல் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது உங்கள் ராசியா? எதில் கவனம் தேவை என்பதை பார்ப்போம். அந்த 5 ராசிகள். த வார்னிங் லிஸ்ட். ராசி 1 மீனம், பைசஸ். ஏன்? ஜென்ம சனி. சனி உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். எச்சரிக்கை: மீன ராசிக்கு மன உளைச்சல் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சினைகள் வர வாய்ப்புண்டு. முடிவெடுக்கும் போது நிதானம் அவசியம். ராசி 2 சிம்மம், லியோ. ஏன்? அஷ்டம சனி. 8ஆம் வீட்டில் சனி. எச்சரிக்கை: அஷ்டம சனி என்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வம்பு வழக்குகளில் சிக்க வாய்ப்புள்ளது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். அமைதி ஒன்றே உங்களை காப்பாற்றும். ராசி 3 மேஷம், ஏரீஸ். ஏன்? விரய சனி. 12ஆம் வீட்டில் சனி. எச்சரிக்கை: தேவையற்ற பணவிரயம் ஏற்படும். கையில் இருக்கும் சேமிப்பு கரையலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் ஆவணங்களில் சரியாக இருக்க வேண்டும். திட்டமிடாத முதலீடுகளை தவிர்க்கவும். ராசி 4 கும்பம், அக்வேரியஸ். ஏன்? பாதசனி. 7.5 சனியின் கடைசி கட்டம். எச்சரிக்கை: குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் வரலாம். குறிப்பாக உங்கள் பேச்சால் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு. பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். ராசி 5 கன்னி, வர்கோ. ஏன்? கண்டக சனி. 7ஆம் வீட்டில் சனி. எச்சரிக்கை: கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவியிடையே புரிதல் குறைவு ஏற்படும். வெளிநபர்களின் தலையீடு உங்கள் குடும்ப அமைதியை குலைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. எளிய பரிகாரங்கள். சொல்யூஷன்ஸ், ரெமிடிஸ். சனி பகவான் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தானம். ஏழை எளியவர்களுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அல்லது அன்னதானம் செய்வது சனியின் பாதிப்பை குறைக்கும். உங்கள் ராசி இதில் இருக்கிறதா? உங்கள் ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான பிரத்யேக பரிகாரங்களை நான் சொல்கிறேன்.